எனது தாய்மண்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எனது இனிய வணக்கம். எல்லோரது வாழ்க்கையும் வரலாறு ஆனதில்லை, வரலாறாக ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஊழலும் சுயநலமும் பதவி ஆசையும் முறைகேடுகளும் இன்றைய அரசியல் களத்தில் பெருகி கிடக்கின்றன. இங்கே கால் பதித்தவர்களில் கரைபடாமல் இறுதி வரை இருந்தவர்கள் வெகு சொற்பமானவர்கள்தான். அவர்களில் முதன்மையானவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் ஐயா அளவிற்கு மக்களை மெய்யான அக்கறையுடன் நேசித்த மதித்த இன்னொரு தலைவர் இன்று வரை இங்கே தோன்றவில்லை. சாதி மதம் கட்சி அபிமானம் அனைத்தையும் கடந்து இன்று வரை அவர் மக்கள் தலைவராக நீடிப்பதற்கு காரணம் தமிழகத்து மக்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நேசம்தான். தூய்மையின் அடையாளம், எளிமைக்கு உதாரணம், எடுத்த காரியத்தை உத்வேகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள். இந்திய அளவில் கல்வியில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவர். தொழில் வளம், உள்கட்டுமானம், பொதுச் சேவைகள், மருத்துவம் என்று அவர் தடம் பதித்த துறைகள் ஏராளம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் ஓர் தீர்மானகரமான அரசியல் சக்தியாக விளங்கியவர் காமராஜர் ஐயா அவர்கள். ஆம், 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தவர் நமது காமராஜர் ஐயா அவர்கள். தென்னாட்டு காந்தியின் பிறந்த தினம் இன்று. கர்ம வீரர், படிக்காத மேதை, பெரும் தலைவர் கருப்பு காந்தி, கல்வி தந்தை என்று மக்களால் போற்றப்பட்டவர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதுமையை உருவாக்கியவர். பெல் தொழிற்சாலை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கிண்டி இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, கந்தம்பாக்கம் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் தயாரிப்பு தொழிற்சாலை, அரவங்காடு துப்பாக்கி தொழிற்சாலை, ஆவடி இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை, அரக்கோணம் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இவருடைய ஆட்சி காலத்திலேயே தொடங்கப்பட்டன. எண்ணற்ற தொழில்பேட்டைகள், நூற்பாலைகள் தொடங்கப்பட்டன. அது மட்டுமா, ஆழியாறு பரப்பிக்குளம் மின்சார திட்டம், பெரியாறு அணைப்பகுதியில் மின்சார திட்டம், கூடலூர், சமயநல்லூர், மேட்டூர், குந்தா, தாமிரபரணி, சுருளியாறு, பாலியாறு, ஒகேனக்கல் நீர்மின் திட்டங்கள் மற்றும் அனல் மின் திட்டம் மூலமாக மின்சாரம் பெருமளவு தயாரிக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கும் விவசாய மறுமலர்ச்சிக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் நமது ஐயா அவர்கள். கிருஷ்ணகிரி அணை, பவானி அணை, அமராவதி அணை, பேச்சம்பாரி அணை, மணிமுத்தாறு, ஆரணி, வைகை, கோமுகி அணை, சாத்தனூர், வீடூர் அணை, குந்தா அணை, வாழையாறு, புள்ளம்பாடி கால்வாய் திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டத்தை ஏற்படுத்தி விவசாயத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய தலைவர் அவர்கள். ஆனால் அத்தலைவர் சாப்பிட்டது என்னவோ ரேசன் அரிசிதான். நாட்டையும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை பற்றியும் சிந்தித்த ஒரே தலைவர் என்றால் அது காமராஜர் ஐயா அவர்கள்தான். அனுபவத்தின் ஆசானவர், உழைப்பால் உயர்ந்தவர், விளம்பரத்தை நாடாத, விளம்பரமே இல்லாத வாழ்க்கையை விரும்பிய ஒரே தலைவர். அரசியல் களத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி என்றால் அது காமராஜர் ஐயா அவர்கள்தான். இறுதியாக வங்கிக் கணக்கில் அவர் வைத்திருந்தது என்னவோ 125 ரூபாய், கதர் வேட்டி 4, கதர் துண்டு 4, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு பேனா, கண்ணாடி, சமையல் பாத்திரங்கள் சில. மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் நம் பெரும் தலைவரை போற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க ஐயாவின் புகழ். நன்றி. இணைந்திடுங்கள் மருதம் டாக்கீஸ் நிர்மலாவுடன்.